இந்த பதிவு எதுக்குன்னா, ஏழை யாராரு ஏழை அவங்கள பத்தி தான் இந்த பதிவு. கடைசி வரலும் பாருங்க, உங்களோட கருத்தை சொல்லுங்க. ஏழை உண்ண உணவு இல்லாதவங்க, உடுத்த துணி இல்லாதவங்க, படுத்துறங்க இடம் இல்லாதவங்க, இவங்க மட்டுமே ஏழை இல்லைங்க. எல்லா வசதி இருந்தோம், கார்லயே போவாங்க, கார்லயே வருவாங்க, நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை, நினைச்சத வாங்கலாம். இந்த செகண்ட் நினைச்சா அவங்களால வாங்க முடியும். ஆடம்பரமான வீடு, எல்லாமே அதிகம், எதுவுமே நினைச்சா எதுவுமே கம்மி கிடையாது, எல்லாமே அதிகம்தான். அந்த மாதிரி எல்லா வசதி இருந்தோம் அப்படியே பூமத்தை தான். ஏன் ஒரு சிலர் பணத்தை கூட மெத்தை கடையில வச்சு தூங்குறவங்க இருக்காங்க. வாட்டர் பெட்டு தான், எப்படி சொல்றது, சொர்க்க வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்க அவங்களோட வாழ்க்கைய. அது போல இருந்தும் நிம்மதி இல்லாம இருப்பாங்க. எல்லா வசதி இருந்தும் அவங்களுக்கு கடுகு அளவு, கடுகுல பாதி கூட நிம்மதியே இருக்காது. என்னை பொறுத்த வரலும் அவங்க தான் பரம ஏழை நான் சொல்லுவேன். ஆலோசிங்க, நீங்களே ஆலோசிங்க. நமக்கு இருக்கிற துணியை ஏழன்றோம், இருக்கிற துணியை கூட தச்சு போட்டுக்கிறாங்க, துவைச்சி கட்டிக்கிறாங்க. ஏன்னா ஒழுகுற வீட்டில் கூட இருப்பாங்க, ஒரு ஓரமா இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் அங்க வச்சுட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டாச்சு நிம்மதியா தூங்குவாங்க. ஆனா அவங்களுக்கு நிம்மதி இருக்குங்க, கொஞ்சம் இடம் கிடைச்சா போறோம், தூங்கிடலாம். ஏதோ கொஞ்சம் ஒரு புடி இருந்தா போறோம், வயிற்ற நிரப்பிக்கலாம். ஏன் சாப்பிட சாப்பாடு இல்லைன்னா கூட ஒரு கிளாஸ் தண்ணிய கூட திருப்தியா குடிச்சிட்டு அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்தி இருக்கும். அதில் கூட சரி, கிழிஞ்ச துணியா இருந்தாலும் சரி, அழுக்கான துணியா இருந்தாலும் சரி, ஒரே துணியா இருந்தாலும் அதுல ஒரு நிம்மதி இருக்குங்க அவங்க கிட்ட. ஏன்னா இதை சொல்லலாம், ஏன் சொல்றது ரொம்ப ஈஸி, அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும்னு சொல்லிட்டு. அனுபவிக்கிறீங்களா அது மாதிரி ஆட்களையும் நான் பார்த்திருக்கேன், சுத்தி இருப்பாங்கல்ல அது போல ஆட்களையும் பார்த்திருக்கேன். அவங்க கிட்ட இருக்கிற முகத்துல இருக்கிற அந்த சந்தோஷம், நிம்மதி நீங்க நல்லா ஆடம்பரமா வாழ்கிட்ட கண்டிப்பா கிடையாது. எப்பவும் டென்ஷன் 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 டென்ஷன், நிம்மதி இல்லாத வாழ்க்கை அவங்க முகத்துல இருந்து. மேல பெருமைக்கு அப்படி சொல்லுவாங்க, பந்தான்றது மட்டும்தான் இருக்கும். ஆனா அவங்க மனசுல கடுகளவு கூட சொல்ற நிம்மதின்றதே இருக்காது. இப்ப சொல்லுங்க, யாரு ஏழை? எல்லா வசதி இருக்கிறவங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும் இந்த பதிவை பார்த்தா உண்மைன்னு தான் சொல்லுவாங்க, 100க்கு 100 உண்மைன்னு தான் சொல்லுவாங்க. எல்லா வசதி ஆடம்பரம் என்னங்க, நிம்மதி இல்லாம எதுக்குங்க அந்த காசு பணம் எதுக்கு? அந்த வசதி ஆடம்பரமான வாழ்க்கை எதுக்கு? நிம்மதியா படுத்து தூங்குனா தூக்கம் வரணும், அதுதான் நிம்மதி. கஞ்சியோ எதுவா இருந்தாலும் சரி முன்னாடி வச்சிருந்து அள்ளி அள்ளி வாயில போட்டுக்கணும், அதுதான் நிம்மதி. டைனிங் டேபிள்ல ஃபுல்லா இங்க இருந்து அது வரலாம் வச்சுட்டு என்னடா என்ன சாப்பிடலாம், எது மேலேயும் போலையே, இதான் நிம்மதி? என்னதான் ஆடம்பரமான பெட்டு, அப்படியே மாளிகை, நிம்மதியே இல்ல. எதுக்கு அதெல்லாம்? அவங்க கண்டிப்பா அவங்க தான் பரம ஏழைங்க. இதை எந்த அளவுக்கு நீங்க ஏத்துக்கிறீங்க ஒத்துக்கிறீங்கன்னு தெரியாது, ஆலோசிங்க, உங்களுக்கே புரியும். கண்டிப்பா ஆல்ரெடி நிறைய பேர் என்ன மாதிரி ஆலோசிக்கிறவங்களும் இருப்பீங்க. இவங்கெல்லாம் மாமூலி ஏழை இல்லைங்க, பரம ஏழைங்க. எல்லாம் வசதி எல்லாம் இருந்து எதுவுமே இல்லைன்னு இருந்தா இந்த நாள் போது, இந்த நேரம், இந்த ஒரு வேலை போட்டண்டான்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்க தாங்க இருக்கப்பட்டவங்க. அவங்க ஏழைன்னு நான் சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஆலோசிங்க, உங்களுக்கே தெரியும், புரியும். ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு அப்பாடான்னு எந்த பிரச்சனையில இருக்காங்க. எதுக்குங்க? ஊருப்பட்ட கடன் அங்க வாங்கிடுவாங்க, அளவுக்கு மீறி ஆசை. என்ன சொல்லுவாங்க, பரம்பரை சொத்துன்னு சொல்லுவாங்க. பரம்பரை சொத்து எவ்வளவு இருக்கோ அவ்வளவு நோய் இருக்கும். முக்கியமா பரம்பரை சொத்து மாத்திரம் வச்சுட்டு போயிருக்க மாட்டாங்க, அவங்களோட நோய்களும் இருக்கிறவங்களுக்கு இருக்கும்.
எதுக்கு? நிம்மதி இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை இருக்கணும், கடனே இல்லாத வாழ்க்கை இருக்கணும். அதுதாங்க சொர்க்கம். அவங்க தாங்க கோட்டீஸ்வரங்க, அவங்க தாங்க பரம்பரை பணக்காரங்க. எல்லா வசதி எதுவுமே இல்லாதவங்கள தான் பரம்பரை பணக்காரன் சொல்லுவேன். ஒரு கடன் இருக்கக்கூடாது, ஒரு நோய் இருக்கக்கூடாது, ஒரு கிளாஸ் தண்ணி கூட நிம்மதியா குடிச்சிட்டு அந்த தண்ணியை குடிச்சுதான் அப்படி படுத்த உடனே தூங்கிடணும். அவங்க தான் பரம்பரை பணக்காரன். அவங்க ஏழையே கிடையாது. ஆனா எல்லா வசதி இருந்தும் ஒரு தூக்கம் கூட வராம நிம்மதியா உட்கார முடியாம எப்பவும் டென்ஷனா இருக்கிறவங்க பரம்பரை ஏழை. இதுதான் என்னோட கருத்து. உங்களுக்கு எது உங்க மனசுல என்ன படுதோ அத கமெண்ட்ல சொல்லுங்க. இது கண்டிப்பா இது ஒரு வியூஸ்க்காக கமெண்ட்டுக்காக எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இது எனக்கு தோன்றத நான் சொல்றேன். உண்மைதானே, அது உண்மையை பேசலாமே. நான் எல்லா கருத்து நான் சொல்றது எல்லாமே ஒரு உண்மையா தான் நடைமுறையில இருக்கிறது தான் நான் சொல்றேன். ஆனா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாரும் சொல்ற கண்டிப்பா எல்லாருமே இது ஒண்ணும் நம்ம கண்டுபிடிக்கிறது கிடையாது, சயின்டிஸ்ட் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆலோசிங்க, யாரு பரம்பரை ஏழை யாரு பரம்பரை பணக்காரன் சொல்லிட்டு. நான் சொல்றது சரிதானே?